வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். இந்த தலைப்பை பார்த்தீங்களா? இது போன்று உங்கள் குழந்தைக்கும், அதுக்கு பின்னாடி உள்ளது இது போன்று உங்கள் குழந்தைக்கும் வராமல் கவனம், அவ்வளோதான். அதாவது இது ஒரு பயமுறுத்தல் கிடையாது, கொஞ்சம் கவனம், ஒரு எச்சரிக்கை, அப்படி எடுத்துக்கோங்க, சரியா? அதாவது இந்த நிகழ்ச்சி ரெண்டும் ஒப்பிட்டு சொல்கிறேன். ஒன்று நடந்தது திருநெல்வேலி, இன்னொன்று நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை முதல்ல சொல்லிடுறேன் பாருங்களேன். அதாவது ஒரு 3 மாத குழந்தைக்கு சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவனை டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டரை தூக்கிட்டு போனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரிசையிலேருந்து போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஒரு 5 6 மாத குழந்தைக்கு ஃபிட்ஸ் இழுத்து உள்ள டாக்டர் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இடையிலே இந்த பிள்ளைங்க மற்ற பேஷண்ட்டையும் பார்த்துருக்காரு. அப்போ இவங்களும் வரிசையாக போயிருக்காங்க. போன உடனே இவங்களையும் பார்த்துட்டு மருந்து நோட்டில் எழுதிட்டார். இவங்க வந்துட்டாங்க, சரியா? போய் வழக்கம் போல் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கு கொடுத்தா என்ன ஆச்சு அப்படின்னா, மருந்து கொடுத்த உடனே அது வெறும் சளி, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்த பிள்ளை இந்த மருந்து கொடுத்த நிமிஷத்தில் இருந்து தூக்கத்திலே இருந்திருக்கு. சரி, டாக்டர்கிட்ட மருந்து தானே, அவர் தான் நல்லா தான் எழுதியிருப்பார்னு நினச்சிட்டு இவங்க தொடர்ந்து 15 நாள் கொடுத்துட்டாங்க. அந்த 15 நாளுமே தூக்கம், சாப்பாடு கூட தட்டி எழுப்பி கொடுக்குறது மாதிரி தான் இருக்குது. அந்த டாக்டரை போய் சந்தித்து கேட்கவும் பயம். ஏன்னா நீங்கள் எழுதுனது இப்படி இருக்கேன்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்களேன்ட்டு இவங்க ஒரு 12 நாள் 13 நாள் கழித்து வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த நோட்டை காமிச்சா அவங்க சொல்லியிருக்காங்க, இது ஃபிட்ஸுக்கு கொடுக்குற மருந்துமா, இதை யாருமா உங்கள் குழந்தைக்கு எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மைண்டு ஞாபகம் வந்திருக்கு, டாக்டர் அந்த ஃபிட்ஸு பேஷண்ட்டு பார்த்த வாக்கில் நம்மளையும் பார்த்தாரு, அந்த குழந்தைக்குள்ள மருந்தை நம்ம நோட்டில் எழுதிட்டார் அப்படிங்கிறது. சரி, இது தவறு நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைக்கு 2.5 வயசு 2.5 வயசு வரைக்குமே அந்த குழந்தைக்கு மூளை கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த குழந்தையினுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது. பட் அவங்க போட்டால் அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்களோ அப்படிங்கிறக்காக தகவலாக சொல்கிறேன். அந்த பிள்ளையினுடைய சிரிப்பை பார்த்தாலே அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. இப்போ 2.5 வயசு ஆச்சே தவிர இன்னும் நடக்கலை. 2.5 வயசு ஆச்சே தவிர இன்னும் அந்த பிள்ளை நடக்கலை, தவக்கலை, எந்த செயலையுமே செய்யலை. அப்படியே படுத்த படுக்கையாகவே கிடக்கு. எந்திரிச்சு கம்புக்கூட்டில் நறுக்குன்னு பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிது. அதுவும் தளர்வா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டாலும் தலையை பின்னாடி இப்படி போட்டுக்குது. அதாவது கிட்டத்தட்ட மூளை வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு. வயசு 2.5 ஆகிருச்சு. அவ்வளோதான். அவங்க குடும்பமே கிடந்து கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு எங்கள் குலதெய்வத்தோட பேரை வேற வச்சுருக்காங்க, கருப்பையான்ட்டு. அவங்க கூப்பிடையில் கருப்புன்னு கூப்பிடையில் இப்படி அப்பாவியாக பார்த்து சிரிக்குது. இது பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப வேதனை. அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அந்த சோகம் எனக்கு மாறுறதுக்கே 1 நாள் 2 நாள் ஆச்சு. அதாவது நம்ம டாக்டர்கிட்ட தானே போகிறோம், அவர் கரெக்டாக தான் செஞ்சுருப்பாருன்னு இல்லாமல், இப்போ டாக்டர்கிட்ட பேச பயம் அப்படின்னாலும் அந்த நர்ஸுகள்கிட்டையாவது அதை இது நமக்குள்ளே மறந்து தானா, இது எங்களுக்குள்ளே மருந்து தானா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட 2.5 வயசாச்சு. அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது ஒரு குழந்தை. அதுக்கடுத்து 2ஆவதாக பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி சொன்னேன் இல்லையா, அது குழந்தை பிறந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் நல்ல மோஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வாரம் மோஷன் போகலை, 7 நாள் மோஷன் போகலை. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா மலை துவாரம் அடைச்சிருச்சு. இனி ஆப்ரேஷன் பண்ணால் தான் இந்த குழந்தைக்கு மோஷன் போகும். அதனால் ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 6 மாத குழந்தை, நல்லா கவனிச்சுக்கோங்க, 6 மாத குழந்தை போய் அட்மிட் பண்ணி மலத்துவாரத்திற்காக ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததிலிருந்தே அந்த குழந்தை இன்று வரை நினைவு திரும்பவில்லை, அப்படியே இருக்குது. அதுக்கும் வயசு 2.5 3 இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அன்கான்சியஸாகவே இல்லை, கூட வயசாச்சு, 3 வயசுக்கு மேலாச்சு. படுத்த படுக்கையாக கிடக்கு. தட்டி விட்டு வாய் ஆனா ஆங்குது, ஊட்டி விடுறாங்க, அப்படியே கிடக்கு. இது நடந்தது திருநெல்வேலி. அதை விட குடும்பம் என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பா இந்த புள்ள வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க போய் தனியாக அடுத்த புள்ள பெற்றுக்கிட்டு நல்லா இருக்காங்க. இப்போ இந்த குழந்தைய வச்சு பாதுகாக்கிறது யாருன்னா அவங்க தாத்தா பாட்டி. அவங்களும் அதோட அழுகை. எங்கள் பேரனுக்கு நாங்கள் உலகமே சுற்றி வந்துட்டோம், மதுரையில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரி பூரா காமிச்சிட்டோம், சென்னையில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரி பூரா காமிச்சிட்டோம்,
இதில் வந்து அந்த தவறு நடந்துருச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கையில் நமக்கு வந்து அதாவது இது மாதிரி பல தகவல் வரையில் நம்ம சங்கடம் ப்ரெஷர் தான் எனக்கு தான் கூடுதே தவிர இதற்கு என்னன்னு தெரியலை. இதை வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்யணும். அவ்வளோதான், ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படி வச்சுக்கோங்க. இனிமேல் மருத்துவம்புகளை யார்கிட்ட போனாலுமே கொஞ்சம் கவனமாக உங்களுக்குள்ள தேவைகள் தான் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகவலை கேட்டதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இது ஒன்றும் மிரட்டல் அல்ல, ஒரு தெளிவான நடவடிக்கைக்கு உள்ள எச்சரிக்கை அப்படியே வச்சுக்கோங்க. நன்றி.